தூத்துக்குடி விமான நிலையத்தில் இருந்து கார் மூலம் நெல்லைக்கு செல்லும் வழியில் வாகைக்குளம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் முதலமைச்சரின் வாகனத்தை மறித்து சோதனையிட்டனர். சோதனைக்கு ஒத்துழைத்து வாகனத்தில் இருந்து இறங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்பகுதியில் நின்றிருந்த பொதுமக்களிடம் கலந்துரையாடியதால் அவர்கள் நெகிழ்ச்சியடைந்தனர். கூட்டணியில் சேர்ந்திருந்தால் 2 தொகுதிகள் மட்டுமே கிடைத்திருக்கும் என்றும் தற்போது 10 to 15 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். 12-15 தொகுதிகளில் மிகப்பெரிய அளவு வெற்றி பெறுவோம். மற்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு நான் பிரச்சாரத்தை செய்யும்போது அந்த தொகுதிகளிலும் கணிசமான வெற்றிகளை பெறுவோம். தாவேக தலைவர் விஜயை விட அரசியல் அனுபவம் வாய்ந்தவன் தாம் என்று நடிகரும் முக்குளத்தூர் புலிப்படை கட்சி தலைவருமான கருணா தெரிவித்துள்ளார். சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் அவர் இவ்வாறு கூறினார். அவர் ஒரு நட்சத்திரம், ஒரு பெரிய நட்சத்திரமா இருக்கிறனால நிச்சயமாக மக்களிடத்துல அவருக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும். ஒரு நடிகரா பிடிச்சிருக்கும். இப்ப என்னையே 100 பேருக்கு பிடிக்குதுன்னா அவரை ஒரு 1000 பேருக்கு பிடிக்காமையா இருக்கும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சேலம் மாவட்டம் தேவூர் அருகே காவிரி ஆற்றில் குளித்த பொழுது நீரில் மூழ்கி 2 பேர் உயிரிழந்தனர். எலச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த தீரஷ்குமார் மற்றும் சக்திவேல் ஆகியோர் உறவினர் வீட்டிற்கு விருந்திற்கு வந்த இடத்தில் ஆற்றில் குளிக்கச் சென்றுள்ளனர். ஆற்றில் எதிர்பாராத விதமாக ஆழமான பகுதிக்கு சென்று இருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் உடல்களை மீட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சேலம் கெங்கவல்லி அருகே வீட்டு உரிமையாளரிடம் நகையை திருடி அந்த பணத்தை வைத்து அவரிடமே விலைக்கு நிலம் வாங்கிய பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த ராஜ் சிதம்பரம் என்பவரின் வீட்டின் ஒரு பகுதியில் அதே ஊரைச் சேர்ந்த பல்கீஸ் என்பவர் வாடகைக்கு குடியிருந்தார். இந்நிலையில் ராஜ் சிதம்பரத்தின் வீட்டில் 8 சவர நகையை திருடி அதில் 5 சவரனை அடகு வைத்து ராஜ் சிதம்பரத்தின் காலி மனையை 3 லட்சம் ரூபாய்க்கு விலைக்கு வாங்கியது விசாரணையில் அம்பலமானது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டையில் வழக்குகளில் தொடர்புடைய ஏராளமான வாகனங்கள் தீயில் கருகி சேதமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வழக்குகளில் தொடர்புடைய பைக், கார் உட்பட ஏராளமான வாகனங்கள் ஆர்கேபேட்டை காவல் நிலையம் அருகில் நிறுத்தப்பட்டிருந்தன. இந்நிலையில் மர்ம நபர்கள் குப்பைகளுக்கு வைத்த தீ வாகனங்கள் மீது பரவி எரிந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி தரப்பினருக்கும் ராமதாஸ் தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ராமதாஸ் அணியைச் சேர்ந்த வேட்பாளர் முரளி சங்கர் கட்சியின் கொடி மற்றும் துண்டை பயன்படுத்த அன்புமணி தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் மோதல் உருவானது. காவல்துறையினரின் சமரசத்திற்கு பிறகு கொடி மற்றும் துண்டு அகற்றப்பட்டது. இதனால் வேட்பாளர் முரளி சங்கர் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே அம்பேத்கர் சிலையை அவமதித்ததாக 2 கைது செய்யப்பட்டனர். ஊத்தங்கரை அடுத்த வீரணகுப்பம் கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன் அம்பேத்கர் சிலையை மர்ம நபர்கள் அவமதித்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக கல்லாவி காவல் நிலைய காவலர்கள் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த பைரவன், அண்ணாதுரை ஆகியோர் இந்த விஷம செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து 2 காவலர்கள் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தெற்கு கடல் திடீரென 400 மீட்டருக்கு மேல் உள்வாங்கியதால் மீனவர்கள் அச்சமடைந்தனர். ஏப்ரல் 4ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. பாம்பன், சின்னப்பாலம், புதுத்தெரு உள்ளிட்ட கடற்கரை பகுதிகள் வழக்கத்திற்கு மாறாக 400 மீட்டருக்கு மேல் உள்வாங்கியது. இதனால் 40க்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகள் தரை தட்டின. ஈரோடு மாவட்டம் மாசனூர் கிராமத்திற்குள் இரவு நேரத்தில் நுழைந்த யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். உணவு மற்றும் குடிநீர் தேடி சுமார் 2 மணி நேரம் குடியிருப்பு பகுதியிலேயே யானை சுற்றி வந்ததால் கிராம மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பின்னர் அந்த பகுதி மக்கள் ஒன்றிணைந்து சத்தங்கள் எழுப்பி யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டினர். மயிலாடுதுறை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அவசர கால வெளியேற்றம் மற்றும் தீ பாதுகாப்பு பற்றிய ஒத்திகை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் தீ விபத்தின் போது சிக்கிக் கொள்பவர்களை மீட்பது எப்படி என தீயணைப்பு வீரர்கள் தத்ரூபமாக செய்து காட்டினர்.
புதுச்சேரியில் பரப்புரையில் ஈடுபட செல்லும் வழியில் இறுதி ஊர்வலத்திற்காக முதலமைச்சர் ரங்கசாமி வழிவிட்டு 15 நிமிடங்கள் காத்திருந்தார். லித்தீர் தாழ்குப்பத்தில் பரப்புரை பயணத்தை முடித்துக் கொண்டு ஆண்டியார்பாளையம் நோக்கி முதலமைச்சர் ரங்கசாமி சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த இறுதி ஊர்வலத்தை பார்த்த காவலர்கள் விரைந்து செல்ல வலியுறுத்தினர். இதனை கண்ட முதலமைச்சர் ரங்கசாமி அவசரம் வேண்டாம், அவர்கள் செல்லட்டும் என்று கூறி சுமார் 15 நிமிடங்கள் பிரச்சார வேனில் நின்றபடி காத்திருந்தார். பிரதமர் மோடியின் வருகையையொட்டி பல்லாவரம் வாரச்சந்தை மூடப்பட்ட நிலையில் முன்னறிவிப்பின்றி மூடப்பட்டதாக பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். வழக்கம் போல் பொருட்கள் வாங்குவதற்காக வெளியூர்களிலிருந்து வருகை தந்திருந்த பொதுமக்கள் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். முன்னரே தங்களுக்கு தெரிவித்திருந்தால் இந்த பிரச்சினை ஏற்பட்டிருக்காது என வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர். கன்னியாகுமரியில் தங்கும் விடுதியின் கார் பார்க்கிங்கில் நின்று கொண்டிருந்த சுற்றுலா வேன் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையைச் சேர்ந்த சிலர் கன்னியாகுமரிக்கு வந்திருந்த நிலையில் அவர்கள் வந்த சுற்றுலா வேனில் இந்த விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென பற்றியதில் வேன் முழுவதும் எரிந்து சேதமானது. தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. கூடலூர் அருகே ராணுவத்தில் 25 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்று ஊர் திரும்பிய வீரருக்கு கிராம மக்கள் இசைவாத்தியங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். கருணாக்கு முத்தன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மகேஸ்வரன் 2002ஆம் ஆண்டு ராணுவத்தில் சேர்ந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பணிபுரிந்து தற்போது ஓய்வு பெற்றார். திருவண்ணாமலை தொகுதியில் திமுக வேட்பாளர் அமைச்சர் ஏவாவேலு தனது முதல்கட்ட பரப்புரையை தொடங்கினார். திறந்தவெளி வாகனத்தில் கூட்டணி கட்சியினருடன் வந்து ராஜகோபுரம் அருகே தொடங்கி தேரடி வீதி, கடலைக்கடை மூலை வழியாக சென்று பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அமைச்சர் நாசர் திருமுல்லைவாயில் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களுடன் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார். இதனால் திருமுல்லைவாயில் சோடம்பேடு பிரதான சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வரும் தேர்தலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 100% மக்கள் வாக்களிக்க வேண்டும் என புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஆட்சியர் விஷ்ணு மகாஜன் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். சட்டமன்ற பொது தேர்தல் சுதந்திரமான, நியாயமான மற்றும் அமைதியான முறையில் நடத்துவதாகவும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஆரணி திமுக வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்தனன் சந்தையில் காய்கறிகளை எடை போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காய்கறி கடைக்குள் திடீரென நுழைந்த அவர் வாடிக்கையாளர்களுக்கு காய்கறிகளை எடை போட்டு கொடுத்தார். புனித வெள்ளியையொட்டி சேலத்தில் சிலுவைப்பாடு நிகழ்ச்சி தத்ரூபமாக நிகழ்த்தப்பட்டது. அரிசிபாளையம் தூய மரியன்னை பள்ளி வளாகத்திலிருந்து தொடங்கிய சிலுவைப்பாதை நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மக்கள் சாதி மத வேறுபாடின்றி பங்கேற்று இயேசுபிரானை வழிபட்டனர். சிலுவைப்பாடு புனித பயணத்தின் போது 12 ஸ்தலங்களில் உயிர் ஓவிய நிகழ்ச்சி நடத்தப்பட்டு இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்வு நினைவு கூறப்பட்டது.